ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த துருவிதாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ரெமிஜியூஸ் என்ற பெண் கர்ப்பப்பை குழாயில் அறுவை சிகிச்சை செய்ததால் உயிரிழந்த நிலையில் சுமதி என்ற தனியார் மருத்துவமனைக்கு எதிராக உறவினர்கள் வழக்கு தொடர்ந்தனர். அதில் மருத்துவமனை நிர்வாகம் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் லாபம் பெறலாம் என்று தொழிலதிபர்களை குறிவைத்து 10 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட சவுந்தரராஜன் என்பவர் கைது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அதிமுகவின் அனைத்து தலைவர்களும் இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என ஒருவர் உடல் முழுவதும் அலகு குத்தி பறவை காவடியில் கிரிவலம் வந்ததால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது கட்டடத்தின் மேல்பூச்சி விழுந்து விபத்து. இதில் குழந்தைகளுக்கு சிறிய காயம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. திமுகவின் இளைஞரணி என்பது ஒரு கூட்டமல்ல, அது ஒரு போர்படை. அதை துணை முதல்வர் உதயநிதி திறம்பட நடத்தி வருகிறார் என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பேச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா சென்ற நிலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் 2 மாணவிகள் 1 மாணவர் என 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சாலை வண்ணாந்துறை அருகே தெருநாய்கள், வீட்டு நாய்கள், கோழிகள் உள்ளிட்டவை விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக தகவல் கிடைத்த நிலையில் போலீசார் உதவியுடன் விலங்குகள் நல ஆர்வலர்கள் ஆய்வு. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை நாம் தமிழர் கட்சியினர் அவதூறாக பேசியதாக அவர் தொடர்ந்த வழக்கில் வருண்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருவரையும் ஆஜராகுமாறு நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் வருண்குமார் நேரில் ஆஜர். ஆனால் சீமான் சம்மனை வாங்க மறுத்து திருப்பி அனுப்பிவிட்டதாக கூறப்படும் நிலையில் இருவரும் மார்ச் 7ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஓய்வு பெற்ற பி. ராஜமாணிக்கம் லோக் ஆயுக்தா தலைவராக நியமனம். பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த முறை தமிழகம் வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்வேன் என உதயநிதி சொல்கிறார். சரியான ஆளாயிருந்தால் சொல்லிப்பார். அப்படி சொன்னால் உங்கள் வீட்டு வாசலில் பால்டாயில் பாபு என நான் போஸ்டர் ஒட்டுவேன் என துணை முதல்வர் உதயநிதிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சவால். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக 1 லட்சம் பேர் முன்னிலையில் டெல்லியின் புதிய முதல்வராக பதவியேற்றார் ரேகா குப்தா. புதுடில்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் சாகிப் சிங் வர்மா துணை முதல்வராக பதவியேற்றார். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள், ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள் பங்கேற்றனர். தமிழக அமைச்சரவை கூட்டம் பிப்ரவரி 25ஆம் தேதி பிற்பகல் 12 மணிக்கு தலைமை செயலகத்தில் கூடுகிறது. மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. இந்தியாவில் எக்ஸ் தளத்தின் பிரீமியம் பிளஸ் சந்தாதாரர்களுக்கான மாத கட்டணம் 1750 ரூபாயிலிருந்து 3470 ரூபாயாக உயர்வு. பிரீமியம் பிளஸ் சந்தாதாரர்களுக்கு எக்ஸ் நிறுவனத்தின் கிராக் 3AI சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் கட்டணம் உயர்வு. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவை நிர்வாக ரீதியாக சீர்படுத்துவதற்காக 10% பணியாளர்களை அந்நாட்டு அரசு நீக்கியுள்ளதாக ABC நியூஸ் தகவல். 72வது உலக அழகி போட்டி மே மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடக்கும் என அறிவிப்பு.
பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடக்கும் திரிவேணி சங்கமத்தில் தற்போது கங்கை நீர் குளிப்பதற்கு பாதுகாப்பானதாக இல்லை என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்த நிலையில் திரிவேணி சங்கமத்தில் உள்ள நீர் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் பாதுகாப்பானதாக இருப்பதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கருத்து. மேற்கு வங்கத்தில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்குகளில் சென்ற 6 மாதங்களில் 6 பேருக்கு தூக்கு தண்டனை விதிப்பு. எதிர்காலத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு நிர்வாகிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் செயலர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அறிவுறுத்தல். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பு நாடுகளின் பிரிவு விரிவுபடுத்தப்படுவதை எதிர்க்கும் நாடுகள் குறுகிய பார்வை கொண்டவை. உலகம் மாறிவரும் நிலையில் ஐநாவும் காலத்துக்கு ஏற்ப மாற வேண்டும் என ஐநாவுக்கான இந்திய தூதர் பர்வதநேனி ஹரிஷ் பேச்சு. கர்நாடகாவின் கார்வார் கடற்படை தளம், கொச்சி கடற்படை தளம் குறித்து முக்கிய தகவல்களை பாகிஸ்தான் உளவாளிகளிடம் பகிர்ந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் லக்ஷ்மண் டாண்டல், அக்சய் ரவி நாயக், ஹபிலாக்ஷ் ஆகிய 3 பேர் கைது. ஜம்மு காஷ்மீரில் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவுவதால் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அரசுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா வேண்டுகோள். உத்தரப்பிரதேசத்தின் 90,000 சிறை கைதிகள் மகா கும்பமேளா நடக்கும் திரிவேணி சங்கமத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட கங்கை நதியின் புனித நீரில் நீராடுவதற்கு மாநில சிறைத்துறை நிர்வாகம் ஏற்பாடு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் பாஜகவின் தேர்தல் வெற்றியை கொண்டாடும் நிலைக்கு காங்கிரஸ் சென்றுவிட்டது என கேரள முதல்வர் பினராயி விஜயன் விமர்சனம். உலக சுகாதார நிறுவனத்தின் நடப்பு ஆண்டுக்கான நோய்களின் சர்வதேச வகைப்பாடு ஆவணத்தில் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என மத்திய அரசு பாராட்டு. ராகுல் காந்தியின் இரட்டை குடியுரிமை விவகாரம் குறித்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி உள்துறை அமைச்சகத்தில் கொடுத்த புகார் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை விளக்குமாறு மத்திய அரசுக்கு டில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் 300க்கும் மேற்பட்ட புதிய பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர்களை அச்சுறுத்தியோ பவுன்சர்களை பயன்படுத்தியோ பணி நீக்கம் செய்யவில்லை என்று இன்ஃபோசிஸ் நிறுவனம் விளக்கம். ஃபாஸ்டேக்கின் புதிய விதிகள் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளை பயன்படுத்துபவர்களை எந்த வகையிலும் பாதிக்காது என்று NHAI எனப்படும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம். மகாராஷ்டிராவின் புனேவில் GPS நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளில் 2 பேர் உயிரிழந்தனர். இதன் மூலம் இந்த நோய்க்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை மார்ச் 1 அன்று நடத்தப்படும் என நீதிமன்றம் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்த தம்பதி பழனி கோவிலில் நகைகளை தவறவிட்ட நிலையில் தம்பதியினரை தேடி அவர்களிடமே நகையை ஒப்படைத்த பழனி நகர போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு. தேனியில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் தனது காரில் சென்று கொண்டிருந்த போது அவரிடம் லிப்ட் கேட்டு சென்றவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஆசிரியரை கத்தி அரிவாளை காட்டி மிரட்டி 7.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த சம்பவத்தால் பரபரப்பு. ஆப்பிள் நிறுவனம் iPhone 16e என்ற புதிய ஸ்மார்ட் போனை அறிமுகப்படுத்தியது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் உடன் இருக்கும் இந்த ஐபோன் ஆரம்ப மாடலின் விலை 59,900 ரூபாய்க்கு நிர்ணயம். இது கருப்பு, வெள்ளை ஆகிய 2 நிறங்களில் கிடைக்கும் என ஆப்பிள் அறிவிப்பு. மேற்கு ரயில்வேயின் துறை சார்ந்த தேர்வில் தேர்வர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு லஞ்சம் பெற்ற 2 IRPS அதிகாரிகள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டதாக CBI அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பு நிலையை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக அரசு மருத்துவமனைகளில் 2642 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கும் நிலையில் அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பில் தகுதியில்லாத 400 பேர் பங்கேற்றதாக புகார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக அந்த நோயை பரப்பும் கொசுக்களை உயிருடனோ கொன்றோ பிடித்து தருவோருக்கு சன்மானம் கொடுக்கப்படும் என மண்டாலோ யோங் என்ற நகர நிர்வாகம் வினோத அறிவிப்பு.
பாகிஸ்தானில் தஞ்சமடைந்துள்ள ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த அனைத்து அகதிகளையும் வெளியேற்ற அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த நடவடிக்கை விரைவில் தொடங்கும் எனவும் பாகிஸ்தான் அரசு எச்சரிக்கை. ரஷ்யா உக்ரைன் போருக்கு அந்நாட்டு அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியே காரணம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு வைத்திருப்பது உக்ரைனுக்கு பின்னடைவாகும் என சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணிப்பு. இலங்கையில் நிழல் உலக தாதா கனே முல்லா சஞ்சீவா என்பவர் நீதிமன்ற வளாகத்திலேயே சுட்டுக்கொலை. இது தொடர்பாக முன்னாள் ராணுவ வீரர் கைது. கூகுள் நிறுவனம் தன் மீதான வரி ஏய்ப்பு விசாரணையை தீர்ப்பதற்காக சுமார் 2,900 கோடி ரூபாயை இத்தாலி அரசுக்கு கொடுக்க ஒப்புதல். இதனால் அந்த வழக்கை முடித்துக் கொள்வதாக இத்தாலி அரசு அறிவிப்பு. திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவினரைப் போலவே இரட்டை வேடம் போடுபவர்கள் வரிசையில் திருமாவளவன் இருக்க மாட்டார் என்று நினைத்தேன். ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துடன் செயல்படும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியின் நிர்வாக குழு தலைவரே அண்ணன் திருமாதான். அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழிகள் வேண்டாம் என்பவர்கள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பது ஏன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. முன்னதாக விஜய் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளி குறித்த விவரங்களை வெளியிட்டு அண்ணாமலை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் திருமாவளவன் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளி பற்றியும் எக்ஸ்போஸ் செய்துள்ளார் அண்ணாமலை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆம்பூர் அருகே ஸ்ரீ சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவில் விசிக சார்பில் வைக்கப்பட்ட பேனர் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தமிழ்நாடு ஃபைபர் நெட் திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் பாரத் நெட் திட்டத்தின் ஆதரவுடன் 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். உயர்நீதிமன்ற நீதிபதி மீதான ஊழல் குற்றச்சாட்டில் லோக்பால் அமைப்பு பிறப்பித்த உத்தரவு குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு முடிவு. பளுதூக்கும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த யஸ்திகா ஆச்சாரியா என்ற இளம் வீராங்கனையின் கழுத்தில் 270 கிலோ எடையுள்ள கம்பி விழுந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழப்பு. குஜராத்தின் ராஜ்கோட்டில் மருத்துவமனைக்கு வரும் பெண் நோயாளிகளின் சிகிச்சை வீடியோக்களை வெளியிட்ட 3 பேர் கொண்ட கும்பல் போலீசாரால் கைது. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் செயல்பட்டு வரும் பொறியியல் கல்லூரியில் நேபாளத்தைச் சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அந்த கல்லூரியைச் சேர்ந்த நேபாள மாணவர்கள் மீண்டும் கல்லூரிக்கு செல்ல தயக்கம். மத்திய பிரதேசத்தின் பாலக்காட் மாவட்டத்தில் காவல்துறையினருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பெண் நக்சல்கள் சுட்டுக்கொலை. அவர்களிடமிருந்து ரைபிள்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல்.